ஆட்சியிலிருந்து 5 ஆண்டு காலமும் தமிழக நலனுக்கு எதிராகவே செயல்பட்டு வந்த மோடியுடன் கூட்டணி வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிரான பிரச்சார பயணத்தை தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் அரண்மனை வாசலில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த திரு PR பாண்டியன், மோடி அறிவித்துள்ள விவசாயிகளுக்கான உதவித்தொகை திட்டம் மற்றும் ஒரு மோசடி திட்டங்களில் ஒன்று என குறிப்பிட்டார். கஜா புயல் தாக்குதலால் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளான போது எட்டி பார்க்காத மோடி தற்போது வாக்கு கேட்டு தமிழகத்திற்கு வருவது கண்டனத்திற்குரியது என தெரிவித்தார். 1 கோடி தென்னை மரங்கள் அழிந்திருக்கிறது. 86 உயிர்கள் கஜா புயலால் பலியாகியிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான வீடுகளை இழந்திருக்கிறார்கள். மீனவர்கள் மீன்பிடி தொழிலையே 3 மாத காலமாக இழந்து பரிதவிக்கிறார்கள். உயிரிழந்த குடும்பங்களுக்கு கூட மோடி ஒரு வார்த்தை அஞ்சலி செலுத்துவதற்கோ அனுதாபம் தெரிவிப்பதற்கோ இதுவரையிலும் அதற்கான எந்த நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் இன்றைக்கு வாக்கு கேட்பதற்கு எடப்பாடியோடு கூட்டு சேர்ந்து அவர் போர்வையில் இன்றைக்கு தமிழகத்தில் வலம் வருகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.